இங்கேருந்து ஊருக்கு போகும்போது கட்டாரில் இருந்து வந்திருக்கப்பா, என்ன வாங்கிட்டு வந்தேன்னு கேட்போம். உன் தங்கச்சி கேட்பா, உன் மச்சான் கேட்பான், எனக்கு என்ன வாங்கிட்டு இருந்த மச்சான். கொடுக்கலன்னா கோச்சிக்கிடுவான் இல்லை. அதுக்காக வாயிலும் எல்லா பொருளும் அங்கே கிடைச்சாலும் இங்கேருந்து நீங்கள் 23 23 கிலோ 46 கிலோ, அதுக்கு பிறகு ஹேண்ட் லக்கேஜில் ஒரு 12 கிலோ, மனைவி கையில் ஒரு 12 கிலோ எல்லாத்தையும் போட்டு இங்கேருந்து லாரி மாதிரி கொண்டு போகிறீங்க இல்லை. அங்கே எல்லா பொருளும் கிடைக்கிது, இதோட சீப்பாகவும் கிடைக்கும், நல்ல பொருளும் கிடைக்கும். செலக்ட் பண்ணி வாங்கலாம், அளவுபடி வாங்கலாம். நீங்கள் வாங்கிட்டு போகிற சட்டை டைட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது அப்படி இருந்தால், இப்போ கொரோனாவெல்லாம் ஊதி போயிட்டான். கொரோனாவில் வந்து உங்கள் பிள்ளைங்கள்லாம் ஊதி இருக்கிறத பார்க்குறேனே. வீட்டுக்குள்ளே உட்காந்து ஆன்லைனில் படித்து பிஸ்ஸா சாப்பிட்டு எல்லாம் 4-5 கிலோ சும்மா தாறுமாறாக ஏறி இருக்குதுங்க. கையில் 5 கிலோ ஏறி இருக்குது, காலில் 5 கிலோ ஏறி இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது இப்படி இருந்தது. இப்போ நீங்கள் டிஷர்ட் வாங்கிட்டு போனால் அவன் சொல்லலாம், சித்தப்பா உள்ளே போக மாட்டேங்குது, எப்படி போகும்? ஆனாலும் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்களா, வச்சுக்கிறேன். தட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். வாங்கிட்டு வரலன்னா அடுத்த திரும்பி கூட பார்க்க மாட்டான் இல்லை. பட் ஆர் யூ கேரிங் த கிரேட் சால்வேஷன் டு த ஃபேமிலி சார்? ஒரு ஆசாரியனை போல ஒரு சிரேஷ்ட புத்திர பாகத்தின் பங்கை பெற்றிருக்கிறேன். என் குடும்பத்தை நடத்த வேண்டியதற்கு நான் பொறுப்பு என்று சொல்லி கூட்டி வச்சு சோத்தை போடுங்க, எதையாவது வாங்கி கொடுங்க. வாங்க, நான் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கேன், எப்பவும் உங்களோட இருக்க முடியாதுல்ல, கல்யாணம் காட்சிக்கெல்லாம் வர முடியறதில்ல, அதனால் வாங்க ஒரு நாள் நல்ல ஹோட்டலில் வாங்கி போட்டு அங்கே ஒரு சோறை போட்டுட்டு அதுக்கு பிறகு அனஸ்தீசியா போட்டு ஆப்ரேட் பண்ணி விட்டுருங்க. எப்படி ஆப்ரேஷன் முன்னால் அனஸ்தீசியா கொடுக்குறாங்க, அந்த மாதிரி என்னத்தையாவது கொடுத்தாது அறுத்து சரி பண்ணி விட்டுருங்க. கையில் காலை விழுந்தாது ரசிக்க விட்டுடா தம்பி, தேவனுக்கு பயப்படுறது. அப்பந்தான் எனக்கு தெரியும் நீங்கள் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணலை. என்ன அருமையான தேவ பிள்ளைகளை, அன்போடு கூட உங்களை கேட்டுக்கொள்வேன். வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளை நான் கேட்டுக்கொள்வேன். பீப்புள் எக்ஸ்பெக்ட் பிக் திங்ஸ் ஃப்ரம் யூ. நீங்கள் இங்கே என்ன கஷ்டப்படுறீங்கன்னு அவனுக்கு தெரியாது. இங்கே எந்த வெயிலில் நின்று நீங்கள் இந்த காஞ்சி போய் அங்கே போகிறீங்கன்னு தெரியாது. அவனு சும்மா வெளிநாட்டில் இருக்கார். பட் கோ அண்ட் டெல், ஆண்டவரை அறிந்து கொண்டேன், நான் அறிந்த ஆண்டவரை நீ அறிந்து கொள், கைவிடா தேவன் நமக்கு இருக்கிறார் என்று சொல்லு, உன் மக்களுக்கு போய் சொல்லு. அதுதான் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணாமல் இருப்பதற்கான பிரதிநிதி. கடைசியான ஒரு காரியம் சொல்ல, சங்கீதம் 6வது சங்கீதம் 24வது வசனம், 106 24வது வசனம். அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை, God promised a land. ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? Go and possess the land until I come. நான் வரும் வரை இதை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. யுலுக்கால அழகா இருக்குது. Go and possess until I come. நான் வரும் வரை அதை சுதந்திரித்துக் கொள்வீர்களாக. இஸ்ரவேல் ஜனங்கள் சபைக்கு ஒரு பெரிய அடையாளம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நிழலாட்டமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்ததெல்லாம் சபையில் நடக்கிறதுக்கு ஆண்டவர் முன்னோடியாக செய்தது. ஆண்டவர் உனக்கு முன்னதாக ஒரு திறந்த தேசத்தை வைத்திருக்கிறார். அந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு, அந்த தேசத்தை தேவனுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வதற்கு என்னுடைய பங்கையும் உங்களுடைய பங்கையும் செலுத்தி தானாக வேண்டும். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்களாம்? அவருடைய வார்த்தை விசுவாசியாமல் இச்சிக்கப்பட தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். அதனுடைய விளைவு என்ன என்பதை முதலாவது காட்டி கொடுத்துக்கிறேன். அதுக்கு பிறகு நம்முடைய பொறுப்பு என்ன என்பதை காண்பித்து கொடுக்கிறேன். திருப்புங்கள் நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம். நெகேமியாவின் புஸ்தகத்தில் 9வது அதிகாரம்
அங்கே நெகேமியாவினுடைய ஜெபத்தை ஆண்டவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். அவன் என்ன சொல்லுகிறான் என்பதை கொஞ்சம் பாருங்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம். தன்னுடைய பிதாக்களை குறித்து அவன் சொல்லுகிறான். ஆண்டவரே, என்னுடைய பிதாக்கள் உம்முடைய சாட்சிகளை கவனியாமல், அவர்களை கடிந்து கொண்ட உம்முடைய சாட்சிகளை கவனியாமல் போனதினால என்ன நடந்தது? 35 வாசிக்கலாம். அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயையிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமலும் தங்கள் துர்க்கர்மங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள். நல்லா கவனிங்க. அதுக்கு முன்னால் கொஞ்சம் இந்த வசனத்தை கொஞ்சம் விவரமாக பார்த்துடலாம். இந்தியா மாதிரி திறந்து வைக்கப்பட்ட தேசம் இருக்குதா? யூரோப்புக்கு போங்க, ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு மொழி இருக்குது. ஸ்பெயினில் போனீங்கன்னா ஸ்பானிஷ், போர்ச்சுகல் இன்னும் போர்ச்சுகீஸ், ஃப்ரான்ஸில் போனீங்கன்னா ஃப்ரெஞ்ச், அதுக்கு பிறகு ஹாலண்ட் போனீங்கன்னா டச், ஸ்வீடன் போனீங்கன்னா ஸ்வீடிஷ், சுவிட்சர்லாந்து போனீங்கன்னா ஸ்விஸ் ஜெர்மன், அங்கே 4 பாஷை பேசுகிறாங்க. ஜெர்மனி போனீங்கன்னா ஜெர்மனி, இங்கிலாண்டில் போனால் இங்கிலீஷ். ஆனால் செங்கன் விசான்னு ஒன்று இருக்குது. அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கே வேணாலும் போகலாம். there's no need for a separate visa for a separate country. கவனிக்கல, முன்னால் ஒவ்வொரு தேசத்துக்கும் எடுக்கணும். நான் முன்னெல்லாம் யூரோப் டூர் போகிறேன்னா என் பாஸ்போர்ட் 2 மாதம் சுற்றி வரும் ஒவ்வொரு எம்பசியாக. இப்போ அப்படி இல்லை, ஒரே விசா எல்லா தேசத்துக்கும் போயிட்டு வந்துடலாம். முழு யூரோப்பிலும் போயிட்டு வந்துடலாம். யூரோப்பியன் யூனியனில் இருக்கிற எல்லா தேசத்துக்கும் போயிடலாம் எக்ஸப்ட் இங்கிலாந்து. இங்கிலாந்து இப்போ யூரோப்பியன் யூனியனில் இல்லவும் இல்லை. இங்கிலாந்து மட்டும்தான் இங்கிலீஷ். ஆனால் பாருங்க, இங்கே பாஸ்போர்ட் வேணுமா? இந்தியாவுக்குள்ளே எங்கேயும் போகிறது பாஸ்போர்ட் வேணுமா? வேண்டாம். விசா வேணுமா? விசா ஃபீஸ் வேணுமா? நமக்கு வேண்டியதெல்லாம் ஆதார் கார்டு, அவ்வளோதான். கன்னியாகுமரி டு காஷ்மீர், குஜராத் டு அருணாச்சல் பிரதேஷ், யூ கேன் ட்ராவல் எனிவேர் சார், எனிவேர். இங்கேயும் வேறு ஆந்திராவில் போனால் தெலுங்கு, தமிழ்நாட்டில் போனால் தமிழ், கேரளாவில் போனால் மலையாளம், கன்னடாவில் போனால் கன்னடிய, மகாராஷ்டிராவில் போனால் மராட்டி. வித்தியாசமான லாங்குவேஜ் தான் அங்கேயும். யூரோப்போட நம்ம ஒன்றும் யூரோப்பை கூட நம்ம பெரிய ஜனத்தொகை வேறு 142 கோடியாம். எல்லாரையும் அடிச்சிட்டோன்னு சொல்கிறான். இந்தியா எதில் முன்னாடி சூப்பர் பவர் ஆச்சோ இல்லையா, ஜனத்தொகையில் சூப்பர் பவர் ஆச்சு. நமக்கு ஒன்றும் தெரியாட்டாலும் இதையா செய்வோம். வெரி குட், எஸ், கிரேட். 142 கோடி ஜனத்தை அழகாக சந்திக்க முடியும் ஐயா, நீங்களும் நானும். கர்த்தர் திறந்து வைத்த தேசம், அதான் சொல்றாரு. உம்முடைய தயையில் அவங்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயையில் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்தில் உமக்கு நெகேமியா சொல்றான், ஆண்டவரே, எங்கள் பிதாக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? தீங்க திறந்து வச்சிங்க, பட் they were not bothered. சங்கீதக்காரன் சொன்னா உங்களுடைய வசனத்தை விசுவாசிக்கலை. கோ இன்டு ஆல் த வேர்ல்ட், உலகம் முழுவதும் போங்கன்னு சொன்னார். நீங்கள் உங்கள் உலகத்துக்கே போறியப்பா. அது மட்டும் இல்லை, அதனால என்ன நடந்துன்னு பாருங்க. அடுத்த வசனம் 36. இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம், இதோ பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம். அதன் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த, ஆமாம் ஆமாம், தமிழ்நாட்டில் இருக்க செல்வமெல்லாம் நீங்கள் 100 ரூபா சம்பாதிச்சிங்கன்னா சென்ட்ரல் ஃபண்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? தமிழ்நாடு 100 ரூபா சம்பாதிச்சுன்னா சென்ட்ரல் ஃபண்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும் தெரியுமா? 92 பைசா கொடுக்கணும். இந்த 92 ரூபா கொடுக்கணும். நாங்கள் பீகாரில்
நாங்கள் ஒன்றுமே கொடுக்க மாட்டோம், 17 கொடுத்துட்டு எங்களுக்கு 72 ரூபா கிடைக்கும். பீகாரில் நாங்கள் கொடுக்குற எவ்வளவு? 17 rupees எங்களுக்கு இடைக்கிட கிடைக்கும். நீங்கள் 92 கொடுத்துட்டு உங்களுக்கு கிடைக்கிற 37 ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட். உங்ககிட்ட 92 ரூபா வாங்கிட்டு 37 ரூபா அவங்க கொடுப்பாங்க. இப்போ யாருக்கு அடிமைகள் சொல்லுங்க? அடிமைகள் தானே. நாங்கள் தான் சுதந்திரவாளிகள். எங்களை மாதிரி ஒரு புத்திசாலி உண்டா? 17 ரூபா கொடுத்துட்டு 62 ரூபா வாங்குறோம் ஐயா. Central aid for Bihar comes from center is 62 rupees out of 100 rupees. But what we pay? Only 17 rupees. ஏன்னா poor. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது நமக்கு பொருந்ததோ? ஆமாம், பொருந்தது. ஏன்னா ஆண்டவர் தமிழ் ஜனத்தை ஆவிக்குரிய நிலையில் ஆசீர்வச்சிருக்க மாதிரி எந்த ஜனத்தையும் வைக்கல. நீங்கள் சொல்லலாம் கேரளான்னுட்டு. I don't believe that. I was in Kerala. I preached in Kerala churches also. But God richly blessed Tamil Nadu churches. May not be by money power, but talents, grace, gifts. Can you just believe in Chennai alone? Chennai city alone. That is 200 wards. 200 வார்டு இருக்குது சென்னையில். இந்த 200 வார்டில் எத்தனை சர்ச் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பார்க்கலாம், யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். 7,000 churches. அம்மா, சென்னை சிட்டியில் மட்டும் 1 கோடி கூட கிடையாது. சென்னை சிட்டி 7,000 churches. ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கா சென்னை? நிறையவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. பட் வாட் வி டூ? உலகம் முழுவதும் இருக்கிறதுல 100 ரூபா காணிக்கப்பட்டா மிஷன்ஸ் கொடுக்குற எவ்வளோ தெரியுமா? அதாவது எவாஞ்சலிசத்துக்கு, சுவிசேஷம் பரவுறது கொடுக்கறதும் மிஷன்ஸுக்கும் சேர்த்து எவ்வளோ தெரியுமா? நீங்கள் பிலீவ் பண்ண மாட்டீங்க, 3 ரூபா. 97 ரூபாயில் என்ன செய்றீங்கன்னு கேட்பீங்க. நாங்களே அலங்கரித்து, நாங்களே சாப்பாடு போட்டு, நாங்களே சாப்பிட்டு காணிக்க போடும், மட் பிரியாணி நம்மளே சாப்பிட்டுக்கிடுவோம். ஹலோ, காணிக்கையில் தானே பிரியாணி போடுறீங்க பாஸ்டர்? நாங்களே போட்டு நாங்களே சாப்பிடுவோம். இந்த பக்கம் போட்டு இந்த பக்கம் சாப்பிடுவோம். ஐயோ அப்பா, என்ன பெரிய தயாளு. எனக்கு எங்கள் வீட்டு மாடு தான் ஞாபகம் வருது. அது குட்டிக்கும் பால் கொடுக்காது, எங்களுக்கும் பால் கொடுக்காது. போகிறவன் பல்லையும் உடச்சி விட்டுடுச்சு, அதுவே குடிச்சுக்கணும். சபையுடைய நிலைமை அதுதான். நான் எந்த சர்ச்சையும் ஹெல்த்தி சர்ச்சுன்னு சொல்லுவேன். நான் எப்போ சொல்லுவேன் தெரியுமா? வாட் இஸ் யுவர் மிஷன் பட்ஜெட்னு கேட்பேன். வாட் இஸ் யுவர் மிஷன்ஸ் பட்ஜெட்? If you are a healthy church, I will not measure according to the number, according to the budget. என்னத்தை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித் என்கிற தேவ மனிதன் நடத்தின ஒரு சபை டொராண்டோ பட்டணத்தில் இருக்குது, கனடாவில். அந்த சபையில் பெரிய சர்ச் ஃபுல் பேக்டாக இருக்கும். 3 சர்வீஸ் நடக்கும், 3 சர்வீஸும் பேக்டாக இருக்கும். அதில் அது முழு நார்த் அமெரிக்கா, அதாவது அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் ரிலே பண்ணுவாங்க லைவ். அப்போ ரொம்ப கூட்டம் அதிகமாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய பிளான் போட்டாங்க. ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித்ங்கிற 4 தலைமுறை தாண்டின சர்ச்சுக்கு நான் போயிருக்கேன். 4 தலைமுறை பாஸ்டர் மாறி 4வது தலைமுறை அங்கே போயிருக்கேன். அங்கே ஒரு தமிழ் மனுஷன் இருந்தார். அவர்கிட்ட நான் பாஸ்டரை பார்க்கணும்னு சொன்னேன். சீனியர் பாஸ்டர் பார்க்க போயாச்சு. அப்போ எனக்கு தெரியும் அந்த சர்ச் ஒரு பெரிய பிளான் வச்சுருந்தாங்க. பெரிய 10,000 பேர் இருக்கக்கூடிய சர்ச் கட்டணுன்ட்டு ஒரு பிளான் வச்சுருந்தாங்க. மெகா சர்ச் கட்டணுன்ட்டு அந்த பிளான் ட்ராயிங்கெல்லாம் போட்டது எனக்கு தெரியும். அதனால மெல்ல பீயிங் அன் இன்ஜினியர் ஐ வாண்டட் டு see திஸ் பிளான்லாம் எப்படி பண்ணாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், வெளிநாட்டில் உங்கள் ஊர்லேயே கார் பார்க்கிங்கில் இடம் இல்லை. அதனால் வெளியூரில் இப்போ 100 பேர் சர்ச்சு கட்டினா 200 கார் நிற்கிறதுக்கு இடம் உண்டாக்கணும். அப்போ தான் பெர்மிஷன் கொடுப்பான்.
நீங்கள் அமெரிக்காவில் ஒரு பிளான் சப்மிட் பண்ணால் நீங்கள் என்ன மரம் வைக்க போகிறீங்க, அது எவ்வளோ தண்ணி குடிக்க போகணும்னு சொல்லணும். அப்போ நான் அது பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருந்தது. அப்போ நான் பார்க்கணுன்னு சொல்லும்போது கிழிச்சு போட்டோம். நாங்கள் கிழிச்சு போட்டிங்களா? ஆமாம், போர்டுக்கு வந்தது பிரதர். அப்போ கேள்வி எழுப்பப்பட்டது, நம்ம எத்தனை மிஷினரியை தாங்குறோம்னு சொன்னாங்க. 340 பேரை தாங்குகிறோம். இதை நம்ம கெட்ட ஆரம்பிச்சோன்னா எத்தனை மிஷினரி? 210,000. 130 மிஷினரியை வரவழைச்சிடும் வீட்டுக்கு. 340 மிஷினரியை தாங்குறாங்களாம். கனடியன் மிஷினரியை தாங்குறதுன்னா எளிதில்லை. நம்மளை மாதிரி 5,000 ரூபா கொடுத்துட்டு ஒரு மிஷினரியை தாங்க முடியாது. ஆமாம், அவனுக்கு ஆடு மாடு கோழி குதிரை எல்லாம் கொடுக்கணும். 340 மிஷினரிஸை தாங்கினவங்க இந்த பெரிய பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு கிழிச்சு போட்டுட்டு 210 ஆகுதுன்னு சொல்லிட்டு தேர் ஹேவிங். லெட் அஸ், இஃப் இட் டச்சஸ் த மிஷன்ஸ் we will not improve ourselves. I was stunned, I tell you. I was stunned. அப்படியே அதிர்ந்து போனேன். அதன் வருமானங்கள், அந்த வசனத்தை வாசி 37. அதன் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாய் போகிறது. எங்கள் சரீரங்களையும் ஆளுகிறார்கள். நாங்கள், இது நெகமியாவுடைய ஜெபம். Lord, the sin of my forefathers, they just neglect the nation which was open before them. They failed to serve you in that open nation. அசட்டை பண்ணினார்கள். தேவன் தங்களுக்கு கொடுத்த தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். ரட்சிப்பை குறித்து அலட்சியமாக இருக்க வேண்டாம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. பரிசுத்தத்தை குறித்து அலட்சியமாக இருக்க வேண்டாம். பொருள் பெறுகிறதனால் தேவனை அசட்டை பண்ணிவிட வேண்டாம். அதோடு கூட உங்களுடைய புத்திர ஸ்வீகாரத்தை அசட்டை பண்ணிவிட வேண்டாம். 5வதாக, உங்களுக்கு முன்னதாக திறந்து வைக்கப்பட்ட தேசத்தை அசட்டை பண்ணிவிட வேண்டாம். How you desire to see our motherland reached by the gospel. அசட்டைக்காரரே, நீங்கள் விசுவாசிக்க கூடாத ஒரு காரியத்தை நான் செய்கிறேன். நீங்கள் அதிலே உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் பிரமிப்பீர்கள், ஆனால் அழிந்து போவீர்கள். இப்படி உங்களுக்கு நேரிடாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இதுதான் பவுலுடைய பிரசங்கம்.